எனவே நன்றி. நல்ல ஆரோக்கியமான நல்ல கருத்து பகிர்வு. பிள்ளைகளுக்கு நன்றி இருந்தது. அடுத்ததாக மொன்றியோலில் இருந்து இவரும் காலேஜில் படித்து கொண்டிருக்கிற 2வது வருடம் மகளினி மகேந்திரன், அசைகளாக பிரித்து படிப்பதன் பயன்கள். ஆத்மஜோதியில் ஆசிரியராக இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேராசானின் படிமுறை தமிழ் பாடத்திட்டத்தில் இருந்து ஒரு சிறு பகுதியை உங்கள் முன்னிலையில் பேசப் போகின்றேன். அதாவது அசைகளாக பிரித்து படிப்பதன் பயன்களை பார்ப்போம். அதற்கு முன் படிமுறை தமிழ் என்றால் என்ன என்று சுருக்கமாக கூறுகிறேன். இந்த பாடத்திட்டம் தமிழை இலகுவாகவும் படிப்படியாகவும் கேட்கவும் கற்பிக்கவும் பயன்படுகிறது. பேச எழுத வாசிக்க தெரியாத மாணவர்களுக்கு இது மிகவும் சுலபமாக உள்ளது. இப்பொழுது அசை என்றால் என்னவென்று பார்ப்போம். இப்பொழுது அசை என்றால் என்னவென்று பார்ப்போம். ஒரு மெய் உயிருடன் சேர்வதை அசை என்று கூறுவர். உயிரொலி மெய்யொலியுக்குள் சேரும். இதை அசை என்று தமிழிலும் சிலபல் என்று ஆங்கிலத்திலும் கூறுவர். இதில் ஏன் உயிர் மெய்யுக்குள் சேர்வது என்றால், உயிரெழுத்தானது தனித்து இயங்கும் மற்றும் தானாக அசையக்கூடியது. ஆனால் மெய் எழுத்தானது தனித்து இயங்க மாட்டாது. உயிர் சேர்ந்துதான் மெய்யை அசைய வைக்கும். இதை மேலும் விளக்கப்படுத்த வேண்டுமென்றால், மெய் எழுத்து என்பது மனித உடலை போன்றது. உயிரெழுத்தானது நமது உயிர் போன்றது. இந்த படத்தில் உடலுக்குள் மெய் சேர்ந்து தான் அசையாக மாறுகிறது. இப்பொழுது அசையாக படிப்பதன் பயன்களை பார்ப்போம். இதில் 7 பயன்கள் உள்ளன. முதலாவதாக சொற்களை பகுத்து அறிதல். ஒரு சொல்லுக்குள் இருக்கும் இன்னொரு சொல்லை பிரித்து பார்த்தல். எடுத்துக்காட்டாக பேசுகின்றான், பேசினான், பேசுவான். இதில் பேசு என்ற சொல்லை மாணவர் கற்று மேலிருக்கும் எடுத்துக்காட்டுகளைப் போல் இன்னும் பல சொற்களை உருவாக்குவர். இரண்டாவதாக முறையான உச்சரிப்பு. அசைகளாக பிரித்து வாசித்து பழகும் மாணவர் உச்சரிக்கும் போது இலகுவாக இருக்கும். உதாரணமாக பாடசாலையை எடுத்துக்கொண்டால் பா ட சா லை. இதில் உச்சரிப்பும் இலகுவாக இருக்கும். அதனுடன் மாணவர்கள் இலகுவாக அதனை கற்பார்கள்.
அதே போன்றுதான் அழகானவை, மலைத்துளி என்ற சொற்களையும் பார்த்தால் அ ல கா ந வை. அதே மாதிரி மலைத்துளியை எடுத்தால் ம லை து லி. இப்படி மாணவர்கள் அசையாக உச்சரித்து வாசித்து படித்தால் அவர்களுக்கு இலகுவாக இருக்கும். மூன்றாவதாக எச்சொல்லையும் இலகுவாக ஓசை நயத்துடன் வாசித்தல். சொற்களை இலகுவாக ஓசை நயத்துடன் வாசித்தல் என்பது ஒரு சொல்லை நீட்டி எந்த ஒரு தடையும் இல்லாமல் வாசிப்பது என்பது. நான்காவதாக எழுத்துப்பிழையின்றி எழுதுதல். மாணவர்கள் அசையாக பிரித்து எழுதும்போது பிழை விடாமல் எழுதுவார்கள். எழுதும் சொல்லில் வரும் ஓசைகளை தெரிந்து எழுதுவார்கள். எடுத்துக்காட்டாக மலைத்துளி என்ற சொல்லை அசையாக பிரித்து பார்த்தால், அசையாக பிரித்து படிக்கும் மாணவர்கள் மலை துளி என்று எழுதாமல் மலைத்துளி என்று எழுதுவார்கள். இச்சொல்லை அசையாக படிக்கும் மாணவர் பிழையின்றி எழுதுவர். இதே போன்றுதான் அவர் படிக்கும் மற்ற சொற்களுக்கும் பிழை வராமல் எழுதுவார்கள் அசையாக படிக்கும்போது. ஐந்தாவதாக பொருள் விளக்கம். சொல்லை அசையாக பிரித்து வாசித்து எழுதும் மாணவர் அச்சொல்லின் பொருளை விளங்கி கொள்ள முடியும். இதில் எடுத்துக்காட்டாக கடற்கரை என்று பார்க்கும்போது அதில் கடல் என்ற சொல் அடங்கியுள்ளது. அதே போன்று மணி யோசையில் மணி மற்றும் ஓசை என்ற சொல் உள்ளது. அதே மாதிரி பார்க்கிறார் என்ற சொல்லில் பார் என்ற சொல் அடங்கியுள்ளது. இப்படி மாணவர்கள் அதை பிரித்து வாசித்து பழகும்போது அதனுக்குள் இருக்கும் பொருளை அவர்கள் நன்கு விளங்க கொள்ள முடியும். அடுத்தது ஆறாவதாக சொல்லுக்குரிய உணர்வினை எழுத்தில் பேச்சில் வெளிப்படுத்தல். அசைகள் இணைந்து சொல்லாகும். அந்த சொற்களை உணர்வு பூர்வமாக வாசித்து எழுதியும் பயில்வதற்கு சொல்லை அசையாக பிடித்து படிக்க வேண்டும். இப்படி அசையாக பிரித்து பழகும் மாணவர் அச்சொல்லின் உணர்ச்சியை வெளிப்படுத்துவர். அடுத்ததாக இலகுவான இலக்கண விளக்கத்தை பெறுவார்கள். இப்படி அசையாக பிரித்து படிப்பதன் மூலம் மாணவர்கள் இலக்கண விளக்கத்தை பெற முடியும். கவிதைகளில் வரும் சொற்களையும் இலக்கணவியலாளர்கள் அமைத்த சொற்களையும் மாணவர்கள் இலகுவாக பகுத்து அசைகளாக பிரித்து விளங்கிக் கொள்ள முடியும் திறனை அவர்கள் பெறுவார்கள். இவ்வாறு மாணவர்கள் அசையாக பிரித்து கற்பதனால் தமிழ் மொழியை இலகுவாக கற்பார்கள். அசை பிரித்தல் சொல்லின் பொருளை விளக்கும். மாணவர்கள் அசையாக முறைப்படி உச்சரித்து பேசினால் பொருள் விளக்கம் பெறுவதோடு எழுத்து பிழைகளும் உண்டாகாது. நன்றி. நன்றி. இவரிடம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவு செய்து யோசிக்காமல் கேளுங்க. சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் பரவாயில்லை, வழக்கத்தோடு படித்திருக்கிறார்கள். ஒன்று, இவர்கள் தாங்களாகவே இதுகளை தயார் செய்து இந்த பவர் பாயிண்ட்கள் எல்லாத்தையும் தயார் செய்து ஆசைகள் செய்து நானும் இப்பொழுது தான் பார்க்குறேன். தான் உண்மை. இந்த அளவுக்கு இந்த பிள்ளைகள் தமிழ் மொழியில் ஆர்வம் கொண்டு அதை முறையாக கற்க வந்திருக்கிறார்கள், கற்றிருக்கிறார்கள், கற்பித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிறைந்த அனுபவம் வரும்பொழுது அவர்கள் ஒரு சிறந்த ஆசிரியர்களாக நிச்சயமாக எங்கள் மத்தியிலே திகழ்வார்கள். ஒன்று, அவர்களுடைய திறனை இன்னும் மேம்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும், செல்வார்கள். அதுக்கு அவர்களுக்கு நேரம் இருக்கணும், எனக்கு நேரம் இருக்கணும். அது முக்கியமான விடயம். நன்றி. எல்லா நன்றிக்கும் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். நல்லாக. அடுத்தது, சின்ன பிள்ளைகள் இவர்களிடம் படிக்க விரும்பி படிக்கிறார்கள். அதுதான் உண்மை. எங்களில் பார்க்க
இவையத்தை படிக்கல விருப்பத்தோடு மன விருப்போடு படிக்கிறார்கள். ஏதாவது கேள்வி இல்லை என்றால் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி போகலாம். யாராவது கேள்வி? சரி, இவர்களை வாழ்த்தி யாராவது சொல்லிவிடுங்கள். 4 பேரும் இளம் பிள்ளைகள் எங்கள் மத்தியிலே தமிழை கற்பிக்க வந்திருக்கிறார்கள். நாங்கள் பெரியவர்கள், அவர்களுக்கான வாழ்த்துக்களை சொல்லுவோம். நன்றி நன்றி. அதற்கு யாராவது பேச போறீங்களா? வணக்கம். மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. எங்களுடைய இளம் தலைமுறை மிகவும் தெளிவாக தமிழை உச்சரித்து இப்படி ஒரு ஆசிரியராக வந்து நின்று என்ன விளக்கம் கொடுக்கலுமோ அதே மாதிரி மிகவும் சந்தோஷம். நான் ஒரு ஆசிரியர் என்று 30 வருடங்கள் சேவையாற்றியிருக்கிறேன். இந்த வயதில் மிகவும் துணிவாக மேடை ஏறி ஆறாருக்கு என்னென்ன விளக்கம் கொடுக்கணுமோ அதையெல்லாம் தெளிவாக தலை நிமிர்ந்து சொன்ன தமிழராக இருக்கிறீர்கள். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. வாழ்க வளர்க. வணக்கம். நான் சுவிட்சர்லாந்திலிருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய பேர் துரைராஜா சுவேந்தர் ராஜா. அங்கே ஒரு தமிழ் கல்வி சேவையினுடைய தமிழ் ஆசிரியராக 15 வருடமாக சுவிட்சர்லாந்தில் வாழ்கிறேன். 15 வருடமாக ஆசிரியராக இருக்கிறேன். நாங்கள் தற்பொழுது தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்று கூட அங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறோம். அங்கே தமிழ் ஆசிரியர்களுக்கான பட்டய கல்வியும் தமிழ் மொழி மூலமான இளம் கலைமானியும் துவங்கியுள்ளார்கள். இருந்தாலும் எங்களுடைய இடத்திலே கதைக்கின்ற தமிழை போன்று, அதாவது சுவிட்சர்லாந்திலே வாழுகின்ற சிறுவர்கள் மிகவும் அருமையாக தமிழ் கதைப்பார்கள். குறிப்பாக எமது தாயகத்தையோ தமிழகத்தையோ விட மிக அருமையாக கதைப்பதைக் கண்டு நாங்கள் மகிழ்கிறோம். அதே போன்று இங்கும் நாங்கள் முடிந்த அளவுக்கு, அதாவது கனடா வாழ் தமிழர்கள் மிகவும் அதிகளவானோர் வாழ்கின்றார்கள். மிகவும் முடிந்த அளவுக்கு நாங்கள் காண்கின்ற தமிழரோடு அல்லது குடும்பங்களோடு வாழ்கின்ற பொழுது தமிழை மிகவும் வடிவாக உச்சரித்து தமிழிலேயே கதைப்போம். குறிப்பாக நான் இதையும் சொல்லுகின்றேன் என்றால், நான் சுவிட்சர்லாந்திலுடைய இருக்கின்ற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு ஆங்கில பாட போதனாசிரியராகவும் இருக்கிறேன். நான் தமிழில் தான் கதைப்பேன். என்னை நான் என்று சொல்வதற்கான காரணம் என்னென்றால், நாங்கள் ஆங்கிலத்தோடு பழகியிருந்தாலும் எமது தாய்மொழி தமிழ். ஆகவே நாங்கள் தமிழை மிக உச்சரிப்பாக வாழ்வோம். நீண்ட நாள் உயிர் வாழலாம். நிச்சயமாக நாங்கள் தமிழை கதைப்பதனால் நீண்ட நாள் வாழலாம். ஆகவே நான் அதாவது துணை பேராசிரியாக யோக கலையிலையும் இருக்கிறேன். ஆகவே நான் என்னுடைய அந்த ஆதங்கத்தை உங்களுக்கு தெரிகிறேன். நிச்சயமாக உங்களாலே அதிகளவான மாணவ செல்வங்களை உருவாக்க முடியும், தமிழ் மாணவ செல்வங்களை. ஆகவே இளம் தலைமுறையாக நீங்கள் மிக அருமையாக கதைக்கிறீர்கள். அருமையான விளக்கத்தை உங்களுக்குள்ளே வளர்த்திருக்கிறீர்கள். உங்களுடைய பேராசிரியர் மிக அருமையாக உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே நீங்கள் தொடர வேண்டும். உங்கள் தமிழ் பணி மேலும் மேலும் வளர வேண்டும் என வாழ்த்துகிறேன். நன்றி. பேராசிரியர் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை இன்னும் ஒன்றை நான் அவர் பேசியதை அனுசரணையாக வைத்து சொல்ல விரும்புகின்றேன். எங்கள் மண்ணில் எங்கள் பிள்ளைகளை தமிழ் பேசுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஏன் தமிழ் பேசுகிறார்கள் இல்லை என்று நாம் சிந்திப்பதும் எங்களுடைய ஒரு கடமை. முக்கியமான விஷயம், ஏன் தமிழில் பேசுகின்றார்கள் இல்லை. இது நாங்கள் இந்த பாடத்திட்ட படிமுறை தமிழ் கற்பித்தல் முறையை உருவாக்குவதற்கு அதுவும் ஒரு காரணம் தான். என்னென்னு சொன்னால், அம்மா தெரியும், அவனுக்கு கோயில் தெரியும், போகும் தெரியும். அம்மா கோயிலுக்கு போனார், அந்த இடைச்சொற்களை எங்கை எப்படி இணைப்பதென்பது அவனுக்கு தெரியாது. இந்த பிரச்சனை அவன் பேசுவதில்லை. இரண்டாவது, ஒலிகள். தமிழ்நாட்டில் என்ன பல இடங்கள் கூட இன் சொல்ல முடியாத ஆசிரியர்களே இருக்கிறார்.
அந்த ஒலியை தனித்தனி ஒலியாக நாங்கள் படிப்பிப்பதன் காரணம் முறையான ஒலிப்பு தொனி சரியாக அமைய வேண்டும். எந்த எழுத்து இது எப்படி இதை உச்சரிக்க வேண்டும், நீ எப்படி விட்டால் இந்த பிழை வருகிறது. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, இது சரியானது. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாலிய வாலியவே, இது வாலிய என்று படிக்கிறார்கள் சில இடத்தில். ஏன் அவன் படிக்கிறான் அப்படி? அங்க லீ எப்படி லீயாக வந்தது? ஏன் அவன் அந்த பிளவிடுகிறான்? இது உச்சரித்து சொல்லி கொடுத்து திருத்துற விஷயம் இல்லை. அவனுக்கு அந்த லீ எப்படி பிறக்க வேணும், அது வருடல் ஒலி. இதுக்கு இங்கால் நீங்கள் கொண்டு வந்தால் அது லீயாக மாறிடும். நீ நாக்க நடு அன்னத்தோடு வச்சே கீழே இறக்கிவிடணும். இந்த நுட்பங்கள் அதுக்காகத்தான் தனித்தனி ஒவ்வொரு எழுத்தையும் படிப்பிக்கின்றோம். எங்கள்கிட்ட படிக்கிற பிள்ளைகள்கிட்ட டாரா பிரச்சனை இல்லை, இன்னும் பிரச்சனை இல்லை, உள்ளுள் பிரச்சனை இல்லை. எங்கே எப்படி தொட்டால் என்ன ஒலி பிறக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும். எனவே ஒலிப்பு சரியாக இருந்தாலும் கேட்பவர் சிரிக்க மாட்டார். இடைச்சொற்கள் எப்படி இணைத்துக் கொள்வது என்பதையும் கற்பித்தால் அதுக்கும் பயனுள்ளது. எனவே அவன் மகிழ்ச்சியோடு பேசுவார். இது என்னுடைய கருத்து. இந்த வகையில் தான் இந்த கற்பிப்பு முறை மூலம் இந்த பிள்ளைகள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். வாய்ப்புக்கு நன்றி. நாங்கள் இப்பொழுது ஒரு வணக்கம் எல்லோருக்கும். உண்மையில் நாங்கள் எங்கள் இளைய தலைமுறைக்கு இந்த தமிழை கடத்தி கொண்டு போவோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று இந்த பிள்ளைகள் தான் அவர்களுக்கு இனி தமிழை கடத்த போகிறார்கள். ஏனென்றால் அவர்கள்தான் எப்படி அந்த வழிமுறையை அவர்களுக்கு காட்டலாம் என்ற நுட்ப முறையை எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த இளைய பிள்ளைகள் உண்மையில் இந்த மேடையில் கதைக்கும் போது நான் ராசரத்னம் சாரை பற்றியும் அவர்களின் வழித்தோன்றலாக இந்த மாணவர்கள் வந்தது பற்றியும் மிகவும் பெருமைப்படுகிறேன். அதோடு இந்த மகாநாட்டில் நான் கலந்து கொண்டதன் பயனை இன்று அனுபவித்ததாக நான் உண்மையில் உணர்கின்றேன். எனவே ராசரத்னம் சார் ஒன்று சொன்னார், இவர்களிடம் படிப்பதற்கு இளைய தலைமுறையினர் விரும்புகிறார்கள் என்று. உண்மையில் அது 100க்கும் மேற்பட்ட வீதம் அது சரியானது. ஏனென்றால் நாங்கள் படிப்பிப்பதை விட அவர்கள் ஒரு ஃப்ரெண்ட்லியாக, நாங்கள் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஃபார்வர்டாக படிப்பிப்போம். இது இப்படித்தான் பந்தண்டா இந்த தான் வர வேணும் என்று சொல்லுவோம். ஆனால் அவர்களுக்கு ஒரு விளக்கம் இருக்குது, ஏன் இன்னென்னா போடக்கூடாது, ஏன் இந்த போட வேணும் என்று. ஆனபடியா இந்த பிள்ளைகள் வாழ வேணும், வளர வேணும். இந்த தமிழ் சமூகத்தோட எங்களோட வாயால் என்ன நினைக்கிறோம், எங்களோட வாயால் என்ன சொல்கிறோம், எங்களோட மனதில் என்ன நினைக்கிறோம், இந்த தமிழ் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும். அதுக்கு இந்த இளைய தலைமுறையிற்கு நாங்கள் பயிற்றுவிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் அதை நான் இந்த காதால் கேட்டேன், கண்ணால் பார்த்தேன். ஐ ஆம் வெரி ப்ரவுட் அபவுட் யூ. அண்ட் சாருக்கும் நன்றி. எங்களை இங்கே அழைச்சி இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து எங்களுக்கு முன்னால் விட்டு அவைகள் தடுமாற இல்லையோ அதெல்லாம் அடுத்த ஸ்டெப். ஆனால் நாங்கள் எங்களோட மொழியையோ எங்களோட கலாச்சாரத்தையோ நாங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வெக்கப்படக்கூடாது. அதுதான் முதலாவது நான் செய்யணும். வேறு இனம் அவையோட பார்த்தீங்கன்னா தங்களோட இனத்தோட தங்களோட லாங்குவேஜில் கதைப்பினோம், அதை பார்த்து நாங்கள் பெருமைப்படுவோம். ஐயோ இங்கே பாருங்க இந்த புள்ளியை தங்களுக்குள்ள கதைக்கணும்ண்டு. ஏன் நாங்கள் எங்களோட தமிழ் புள்ளிகள் ஒருத்தரோட கதைக்கிற வெக்கப்படுவினோம் தங்களோட லாங்குவேஜ் தங்களோட ப்ரெசன்டேஷனை செய்கிறது. ஆனால் உண்மையில் நீங்கள் துணிவை என்ன நீங்கள் கற்றுக்கொண்டீர்களோ அதை நீங்கள் எங்களுக்கு தெளிவாக காட்டினீர்கள். உங்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். தமிழோட வாழுங்கோ, தமிழ் பண்பாட்டோட வளருங்கோ. அடுத்த தலைமுறைக்கு எங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருந்து வழிகாட்டுங்கோ என்று உங்களை வாழ்த்தி வணங்கி விடவும். நன்றி.
நன்றி. உங்களை போன்றவர் எங்களுக்கு உங்கள் ஃபீட்பேக்கை தரும் பொழுது தான் நாங்களும் வந்து தொடர்ச்சியாக எப்படி நாங்கள் எங்களை வளர்த்து கொள்ளலாம், என்னென்ன கேள்விகள் எழுகின்றன, அதை எப்படி நாங்கள் அதற்கு பதில் அளிக்கலாம் என்ற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் வந்து நினைவில் எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக வளர்ந்து செல்வதற்கு உதவியாக இருக்கும். அதனால் உங்கள் கருத்துகளுக்கு மிக்க நன்றி. அதே நேரத்தில் நீங்களும் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் தமிழை முதல் மொழியாக கற்றீர்கள். உங்களுக்கு சோறு போட்ட மொழி அந்த மொழிதான். இப்பொழுது பலரும் கற்பிக்க போகின்ற மாணவர்கள் 2ஆம் மொழியாக அல்லது 3ஆம் மொழியாக தமிழை கற்கும் மாணவர்கள். அதனால் அவர்களுக்கு எதற்காக நாங்கள் இதை இப்படி சொல்கின்றோம், ஏன் நாங்கள் இப்படி சொல்லவில்லை, இதற்கு பின் காரணம் என்ன என்ற விளக்கத்தோடு கற்பிக்கும் பொழுது அவர்களின் மனதில் ஆழமாக எப்பவும் மறக்காம நினைவில் வைத்திருப்பார்கள். தொடர்ச்சியாக நீங்கள் இந்த அரங்கில் கொண்டு வந்த அனைத்து விடயங்களையும் நீங்கள் உங்கள் வகுப்பறைக்கு கொண்டு செல்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது நாங்கள் இன்று கட்டுரை பறையேற்றிய ஆசிரியர்களுக்கு படைப்பாளர்களுக்கு சான்றிதழ் கொடுக்க போகின்றோம். அதில் முதலாவதாக இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்த டாக்டர் பிரெண்டா பெக் அவர்களுக்குரிய சான்றிதழை திரு ராசரத்னம் ஐயா அவர்கள் கொடுக்க போகின்றார். இவரும் இங்கு பிறந்த பிள்ளைதான். We'd like to call upon Mrs. Dr. Brenda back to the stage. She might have stepped out. தொடர்ச்சியாக மொன்ட்ரியாலிருந்து வருகை தந்திருந்த செல்வி ருத்ஷாய்கா ருத்ரநாதன் அவர்களுக்கான சான்றிதழை தற்பொழுது திரு ராசரத்னம் ஐயா அவர்கள் வழங்குவார். தொடர்ந்து பங்கேற்ற ஆசிரியர் செல்வி அமிர்தா பாஸ்கரன் மற்றும் செல்வி பிருந்தா பாஸ்கரனுக்குரிய சான்றிதழை தற்பொழுது வழங்குகின்றோம். தொடர்ச்சியாக மொன்ட்ரியாலில் இருந்து வருகை தந்திருந்த ஆத்ம ஜோதி ஆசிரியருமான செல்வி மகிழினி மகேந்திரன் அவர்களுக்குரிய சான்றிதழை தற்பொழுது திரு ராசரட்னம் ஐயா அவர்கள் வழங்குவார்.